ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படம் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அட்டகாசமான ஒரு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2017 கொரியன் இண்டஸ்ட்ரி தரப்புலேருந்து ரிலீஸ் ஆன படம் தான் ஃபர்கட்டன். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னாக்கா, ஒரு ஹீரோ இருக்கார், அவருடைய பேர் ஜின் சூக். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அண்ணன், அம்மா, அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி. தன்னுடைய அண்ணன் திடீர்னு ஒரு நாள் பல நபர்களால் கடத்தப்படுறாரு. கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அவரை கண்டுபிடிக்கவே முடியலை. பட் திடீர்னு ஒரு நாள் அதே அண்ணன் அவராகவே தானாக வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஸோ அவர் எப்படி வந்தார், அந்த 17 நாள் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத அந்த மர்மம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ நம்ம டீட்டெயில்டான ரிவ்யூக்குள்ளே போகலாம். நான் முதலேயே சொன்ன மாதிரி அந்த ஹீரோவுடைய பேர் ஜின் சூக். அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவருடைய பேர் யூ சூக். அந்த ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அண்ணன், அப்பா, அம்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி. ஒரு காரில், படத்துடைய முதல் சீன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரில் சந்தோஷமாக அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கிட்டே ஒரு புது வீட்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த புது வீட்டுக்கு முன்னாடி நின்னோடனே நம்ம ஹீரோவாகிய ஜின்சுக் ஒரு விஷயத்த மைண்ட் வாஷ்லேயே பேசிக்கிறாரு. அதாவது என்னன்னாக்கா, இந்த வீட்டுக்கு என்னமோ நம்ம புதுசாக வந்த மாதிரியே தெரியலையே, நம்ம இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்த மாதிரி, அதாவது ஏற்கனவே நான் இந்த வீட்டை வந்துட்டு பாட்ட மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாஷ்லேயே பேசிக்கிறாரு. சரின்னு சொல்லி எல்லா சாமானும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ வந்துட்டு ஒரு கதவை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னாக்கா பூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, தம்பி, இந்த வீடு, அதாவது இந்த ரூமை வந்துட்டு யாரும் உள்ளே போகாதீங்க. இந்த ரூமுக்குள்ளே பழைய ஓனருடைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதை வந்துட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறானா. அப்புறமா வந்துட்டு அது வரைக்கும் யாருமே அந்த வீட்டை வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே யாருமே போகாதீங்கப்பா, உள்ளெல்லாம் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவரும் அதை நம்பி வந்துட்டு அந்த விஷயத்தை விட்டுறாரு. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா சரியான இடி மின்னல்களோட வந்துட்டு மழை அப்படிங்கிறது வெளியே பெய்யுது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாரும், அதாவது ஹீரோ, அவருடைய அண்ணன், அம்மா, அப்பா அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் அவருக்கு மேலே, அப்படி சீலிங்கு மேலே இருந்து, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஏதாவது ஒரு பொருளை கீழே போட்டால் எப்படி கேட்குமோ அப்படி டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. அதை பற்றி நம்ம ஹீரோவாகிய வந்துட்டு ஜின்சூக் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுதா, மேலேருந்து வந்தது, உங்களுக்கு யாருமே அந்த சத்தம் கேட்கலையா, என்ன சத்தம் அது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு யோசிச்சு, இல்லைப்பா, வெளியே வந்து மழை பெய்யுது, இடியோட சத்தமாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, ரொம்ப போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நம்ம ஹீரோவுக்கு என்னன்னு தெரியல. ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வீட்டை விட்டு சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோவும் அவருடைய அண்ணனுமே பார்த்தீங்கன்னாக்கா வெளியே மழையில் கொடை பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பாட்டில் போய் நின்னோடனே அந்த மழையை வந்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அண்ணனுக்கு அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஏதோ ஒரு வேலைக்காக வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகக்கூடிய வழியில் வெறும் அண்ணன் மட்டும்தான் போகிறாரு. புரிஞ்சுக்கோங்க, தம்பி அதே இடத்துல தான் இருக்கார், அண்ணன் மட்டும் வந்துட்டு, அதாவது ஹீரோ அதே இடத்துல தான் இருக்கார். அண்ணன் மட்டும் போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் ஒரு கார் வந்துட்டு வருது. அந்த கார்லேருந்து இறங்கிய 4-5 மர்ம கும்பல் அண்ணனை வந்துட்டு அங்கேருந்து கடத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ணனுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணி கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தை அங்கேருந்து தூரத்தில் இருந்த ஹீரோ வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அடிச்சுக்கிட்டு அண்ணனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு போகிறாரு. அப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மர்ம நபர்கள் அண்ணனை கடத்தி காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவருமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பதறடிச்சு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கதவு வாசல்லையே இந்த மாதிரி அண்ணனை கடத்திட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயக்கத்தில் அவர் அங்கே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கடைசி வரைக்குமே அவங்க அண்ணன் வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அதே அண்ணன் வந்துட்டு தானாக வந்துட்டு வீட்டுக்கு வராரு.
வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு எல்லாரும் கட்டி அணைச்சு அழுகுறாங்க. அண்ணன் வந்துட்டான், அதாவது பையன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. 17 நாள் நீ எங்கே இருந்த, என்ன ஆச்சு உனக்கு, எங்கே தான் போன அப்படின்னு கேட்க அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இல்லை எனக்கு வந்துட்டு எல்லாமே மறந்து போயிடுச்சு, நான் எங்கே இருந்தேன் என்ன பண்ணேன்னு சொல்லி எனக்கே ஒன்றுமே தெரியல, நான் எவ்வளோ யோசித்து பார்க்குறேன், என்னால் அது ஞாபகம் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி விடு ஏதோ பையன் வந்ததோட சரி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய ஹீரோவுக்கு மட்டும் அந்த அண்ணன் திரும்பி வந்ததுலேருந்தே அவருடைய அதாவது அந்த அண்ணனுடைய பிஹேவியரில், நடவடிக்கையில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கிறத, டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை, இவர் என்னுடைய அண்ணன் தான் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டுறாரு. எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யோசிக்கிறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹீரோ, அதாவது அண்ணன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு நாள் நைட்டு இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னாக்கா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு சொல்லி. அந்த நேரத்தில் நைட்டு ஒரு 10-11 தூங்குற மாதிரி தூங்குனதுக்கப்புறம் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அண்ணன் கதவை திறந்து வெளியே போகிறாரு. இந்த ஹீரோவே இதை நோட் பண்ணால் ஹீரோவும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. இதுக்கு அப்புறம்தான் நிகழக்கூடிய அந்த திடுக்கிடும் சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய முக்கியமான கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போவாங்க. ஏன்னா எல்லாருடைய கேரக்டரும் அந்த எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டாப் நாச்சாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, உங்களை போர் அடிக்கவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டாகவே வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த படத்தை நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும், எல்லா சம்பவங்களும் எந்த ஒரு எப்படி சொல்லிட்டு போர் அடிக்கிற சீன்ஸே கிடையாது. எந்த ஒரு சீன் காட்டாலுமே அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டோரி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது படமும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ்ஃபுல் மூவிஸை லைக் பண்ணுறவங்க அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். விஷயத்த சொல்ல விரும்புகிறேன், ட்விஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாகவே வச்சுருப்பாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. நல்லா ஒவ்வொரு சீனும் ஒத்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்துட்டு புரிய வரும். பட் படம் அப்படிங்கிறது ரொம்பவே டாப் நாச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ்லையும் இல்லை, ஹிந்திலையும் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா இங்கிலீஷ் சப்டைட்டரோட வந்துட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் சீனுமே இல்லை. ஸோ ஒரு சீன் கூட கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இல்லை பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிவிங்க. ஸோ இதே போல் நிறைய கொரியனுடைய இந்த சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறடைய படங்களுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் மூவி லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுவும் முக்கியமாக த்ரில்லர் மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ்ஃபுல் சைக்காலஜி மூவி லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.